ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ்க்கு தேவையான 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா இருத்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள் கொஞ்சம் அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இதில் பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேனில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா இதை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் இல்லைனா ரஸ்க்கு தூள் எடுத்துக்கோங்க. அந்த பவுடரில் கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எண்ணெயை எடுத்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம போடும்போது ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எல்லாத்தையுமே இதை மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு இதை மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டோன்னே எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.